சென்னை ஒருகிடம் அடுத்த பனையூரில் ஏஎஸ்எம்டி ஆங்கிலிக்கன் கிளை ஆனந்த பாக்கிய திருச்சபையில் 78வது சுதந்திர தினத்தை பிரம்மாண்டமாக கொண்டாடி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் முருகடம் அடுத்த பனையூரில் ஏஎஸ்எம்டி ஆனந்த பாக்கிய திருச்சபை இயங்கி வருகிறது. இச்சபையில் 78வது சுதந்திர தின வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏஎஸ்எம்டி ஆங்கிலிக்கன் இந்திய பிரதம பேராயர் டாக்டர் திரு ஜெய்சிங் அவர்கள் தேசிய கொடி ஏற்றி விழாவினை சிறப்பித்தார். மேலும் ஆனந்த பாக்கிய திருச்சபையின் போதகரும் ஏஎஸ்எம்டி சென்னை மண்டல துணைத் தலைவருமான திரு மாதவன் அவர்கள் கலந்து கொண்டு பள்ளி குழந்தைகள் மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முன்னதாக தமிழ்தாய் வாழ்த்துடன் துவங்கிய இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழாவிற்கு வந்த அனைவருக்கும் இனிப்புகள், கல்விக்கு உதவும் நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது. தேசிய கீதத்துடன் நிறைவடைந்த இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு ஏஎஸ்எம்டி நிர்வாகிகள், சென்னை மண்டல பேராயர் இன்பராஜ், பேராயர் அன்புதாஸ், காஞ்சி மண்டல பேராயர் அன்பு ஜோசப் மற்றும் கேனன் மார்கல், மாபு, தீனதயாளன், கங்காசாமி ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு வேதாகம கருத்துக்கள் கூறி ஆசி வழங்கினர். இந்திய தேசத்தின் 78ஆம் ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டத்தை பாரத பிரதமர் அவர்கள் கொடுத்த வேண்டுகோள் இணங்க இந்திய தேசம் முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும், மாவட்டங்களிலும், நகரத்திலும், ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள தேவாலயங்களில், குறிப்பாக கிறிஸ்தவ தேவாலயங்களில் கொடிகளை ஏற்ற சொல்லிய வார்த்தைக்கும் சுற்றறிக்கைக்கும் கீழ்ப்படிந்து இன்று தேசம் முழுவதும் இருக்கின்ற கிராமங்களில் கொடியில் மட்டும் ஏற்றாமல் நலத்திட்ட உதவிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இப்போது நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்ற காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு உட்பட்ட சென்னை மண்டல துணைத் தலைவர் பேராயர் மாதவன் அவர்கள் தலைமையில் ஆனந்த பாக்கிய தேவாலயத்தின் மேய்ப்பனாக இருந்தும் பகுதி மக்களையும் பனையூர் கிராம மக்களையும் அணுகி அரசியல் பாகுபாடின்றி அனைவரையும் அழைத்து இன்று ஏற்படுத்திய நிகழ்வை மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக இருந்தது. இதை குறித்தும் இன்று நான் உங்களோடு சந்திக்கிறது பத்திரிகையாளர் சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதற்கு முன்னதாக தேசத்தில் உள்ள எங்கள் கிறிஸ்தவ மக்கள் அனைவரையும் எங்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு உரிமையை வழங்கிய பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றியும் தெரிவித்து கூடுதலாக 78ஆம் ஆண்டு சுதந்திர தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆமென். சார், இப்போ ஏஎஸ்எம்டி ஆங்கிலிக்கன் சபை தமிழகத்தில் பல்வேறு இடங்கள் இருக்குது, எல்லா மாவட்டத்துலையும் இருக்குது ஆல்மோஸ்ட். இப்போ இந்தியாவில் காஷ்மீர் போன்ற ஒரு ரொம்ப ஒரு சர்ச்சையான ஒரு பகுதியில் ஏஎஸ்எம்டி சர்ச்சை அமைக்கிறது எவ்வளோ சவாலாக இருந்துச்சு உங்களுக்கு? சவால்ன்றதை விட அழைத்து செல்லுகின்ற அரசாங்கம் எங்களுக்கு துணை நின்றது. இருக்கும்போது அங்கே இருக்கின்ற கட்டுவா, கடம்பா என்கின்ற பகுதி, லடாக் என்ற பகுதியில் எல்லாம் ஜம்மு காஷ்மீரும் என்றும் கொடிகள் ஏற்றப்பட்டிருக்கிறது. அதேபோல் எங்களுக்கு அது சவாலாக இல்லை என்றாலும் அன்று இருக்கின்ற மிஷினரிகள் அங்கு ஊழியம் செய்த இடம், அந்த அறுவடையை நாங்கள் அதிகாரத்தை மையப்படுத்தி வெளிச்சமாக முழு சுதந்திரமாக இருக்கலாம் என்கின்ற அளவு இன்று நாங்கள் அந்த ஊழியத்தை மேற்கொண்டிருக்கிறோம். அங்கே இருக்கிற மக்கள் குறிப்பாக அந்த ஜம்போ பகுதியில் ரொம்ப அபாயகரமான பல பிரச்சனைகள் நடந்து வந்திருக்கு. அந்த இடத்துல எப்படி உங்களால் சபையை கட்டமைக்க முடியுது? அந்த இடத்தை பொறுத்தவரை ஒரு அங்கி போட்டு கூட நடக்க முடியாது. நான் கடந்த முறை போகும்போது நான் அங்கி போட்டு வீதியில் நடக்கும்போது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் மறுத்தாங்க, நீங்கள் நடந்துட்டு போயிடுங்க, பிரச்சனை எங்களுக்கு வரும் என்று. ஆனால் எங்களுக்குரிய உடையையும் இன்றைக்கி இருக்கிற அரசாங்கமும் எங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்ததுனால இன்றைக்கி இருக்கிறவர்கள்
அன்று சொன்னது போல அது மதம் மாற்றம் அல்ல, மனமாற்றம் அடைந்தார்கள் என்று மனிதர்களை ஏற்றுக்கொண்டதனால் இன்று அமைதியாக நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு வழிவகை செய்கிறோம். குறிப்பாக வந்து இந்தியாவில் வந்து வகுப்பு வாரியம் சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க. இதோட ஏஎஸ்எம்டியோட பார்வை என்ன? அது வரவேற்க வேண்டிய ஒரு கேள்வி. வகுப்பு வாரியம் என்பது ஒரு வாரியம், அது இஸ்லாமியர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வாரியம். ஆனால் எங்களுக்கு கிறிஸ்தவத்துக்கு எங்களுக்கு வாரியம் இல்லை என்கின்ற குறையை தீர்த்த பாரத பிரதமர் என்று நாங்கள் கருதி இந்த மசோதாவை நாங்கள் முழுமையாக வரவேற்கிறோம். அடுத்த ஸ்தாபனம் அதை வரவேற்கிறதோ இல்லையோ, ஏனென்றால் வகுப்பு வாரியம் என்பது அதுக்கு உட்பட்டு இருக்கும் மனைகள் இன்று பார்க்கும்போது வாழ்கின்ற விமான நிலையம், ரயில்வே நிலையத்தை போக அடுத்தது மூன்றாவது யாருக்கு சொத்து மதிப்பு அதிகம் என்றால் வகுப்பு வாரியத்தில் அதிகமாக இருக்கும். ஆனால் இதே போல இன்று நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய அளவான ஒரு சூழலை பார்த்துக்கணும். ஒரு ஊரே எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லுகிற அளவு ஒரு ஆதியாகத்தை வைத்திருக்கிறார்கள். ஆனால் பாரத பிரதமர் அவர்கள் மிக அருமையான துணிச்சலாக இந்த திட்டத்தை அமல்படுத்தியிருக்கிறார். ஆனால் அதை எப்படி சொல்லியிருக்கிறார்னா, அந்தந்த மாவட்ட ஆட்சியாளரே அதை தீர்வு காணலாம் என்ற முழு சுதந்திரம் கொடுத்துக்கிறதா நினைக்கிறோம். அதே போல் எங்களுக்கும் சிறுபான்மை எல்லாருக்கும் தான் அதில் பொது என்று சொல்லியிருக்காங்க. இதை நாங்கள் அருமையாக வரவேற்கிறோம். எங்களுடைய கிறிஸ்தவர்களும் இது போல முன்னோர்கள் என்று சொல்லுகின்ற ஆர்சி, சிஎஸ்ஐ, லுத்ரன் இவங்கெல்லாம் சொத்துகள் அதிகமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்போ எங்களை போல் நீங்கள் சொல்கிற இந்த ஏஎஸ்எம்டி, அப்போஸ்தலர் திருச்சபை, சென்னாடு, இண்டிவிஜுவல் பாஸ்டர்களுக்கெல்லாம் அதில் எந்த ஒரு பயனும் இல்லை. இதே போல் எப்படி ஒரு இஸ்லாமுக்கு ஒரு வகுப்பு வாரியம் இருக்குதோ அதுபோல் கிறிஸ்தவருக்கு ஒரு நல வாரியம் வேணும் என்றுதான் எங்களுடைய ஒரு கோரிக்கை. இதுக்காக நாங்கள் அக்டோபர் 2ஆம் தேதி மீண்டும் ஒரு தேசிய அளவு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி பாரத பிரதமர் அவர்களை சந்தித்து கோரிக்கை வைக்க நாங்கள் முன்வைக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். சார், இப்போ சொன்னீங்க, இப்போ நீங்கள் ஏஜி சிஎஸ்ஐலாம் வந்து கொஞ்சம் செழிப்பாக இருக்காங்க, அப்போ சிலர் ஏஎஸ்எம்டிலாம் வந்து கொஞ்சம் நலிவாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு, இப்போ பொதுவாகவே இப்போ சிஎஸ்ஐலேருந்து ஏஜிக்கு போகணுன்னா ஒரு கன்வர்ஷன் மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. இது ஏஎஸ்எம்டி எப்படி பார்க்குது? ஏஎஸ்எம்டியுடைய பார்வை இப்பேற்பட்ட பாரத பிரதமர் இருக்கும்போது தான் இந்த 78வது சுதந்திர தின நாளில் ஒரு கோரிக்கையை வைக்கணும்னு நாங்கள்லாம் சுற்றறிக்கையாளர்கள் பேசியிருந்தோம். மாநில நிர்வாகிகள்லாம் ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு திருச்சபையிலேருந்து ஒரு பெண் சிஎஸ்சிக்கு போகிற மாதிரி இருந்தால் அங்கே மீண்டும் ஒரு ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறம் தான் அவங்க ஏற்றுக்கொள்கிறார்கள். இது இருக்கிறதுலையும் ஒரு கொத்து அடிமையாக ஒரு இருக்குது, ஒரு தீண்டாமை என்ற ஒழிப்பு போல இருக்குது. இந்தியாவில் வந்து தீண்டாமை ஒழிப்பு முடிஞ்சிச்சுன்னு சொல்லி, ஆனால் எங்களுக்கு இருக்கிற இன்னைக்கு கிறிஸ்தவத்துடைய சூழ்நிலை பார்க்கும்போது மிகுந்த வேதனையாக இருக்கிறது. இனிமேல் இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் பாரத பிரதமர் அவர்களை சந்திக்கிறதுக்காக திட்டம் தீட்டியிருக்கிறோம். அந்த அக்டோபர் 2ஆம் தேதி கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் அதுக்காக முன்னெடுக்கப்படும். அதுக்கு முன்னதாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழக முதல்வர் அவர்களுக்கு ஒரு சுற்றறிக்கையோடு அவரை சந்திக்கவும் நாங்கள் திட்டம் வைத்திருக்கிறோம். ஏனென்றால் இன்று தமிழ்நாடு அரசு இருக்கின்ற தைரியத்தில் தான் இப்பேற்பட்ட சிஎஸ்ஐ எல்லாம் செயல்களில் ஈடுபடுகிறது. அதனால் நாங்கள் முதலாக தமிழக முதல்வர் கொடுத்து மீண்டும் அக்டோபர் 2ஆம் தேதி ஆலோசனை கூட்டப்பட்டு பிரதமரையும் மூத்த ஜனாதிபதி, மூத்த குடிமகன் அவரையும் சந்தித்து கோரிக்கை வைக்க நாங்கள் முன் வந்திருக்கிறோம். தமிழகத்தில் ஏஎஸ்எம்டி சர்ச்சில் இன்றைக்கி எத்தனை சர்ச்சில் வந்து கொடியேற்றுறாங்க சார்? அனைத்து திருச்சபையிலும். அதனால தான் இன்றைக்கி ஆட்கள் கம்மி. அவங்க அந்த ஏரியாவில் ஏற்றுறாங்க. இது எங்களுக்கு கிடைத்த பெரிய அதிகாரம், அந்தஸ்து என்று நாங்கள் நினச்சி சுதந்திரமாக நாங்கள் செயல்படுகிறதுக்கு அத்தாட்சி தான் இந்த கொடியேற்று. இதுவரை வரும்போது கூட பார்த்தேன், இஸ்லாமியர்கள் ஏற்றிருக்காங்க, கிறிஸ்தவ சகோதரர்களை ஏற்றிருக்கோம். ஏனென்றால் நாங்கள் பாரத பிரதமருடைய வார்த்தையை, அவருடைய வேண்டுகோளை ஏற்று எங்கள் திருச்சபையில் பல பேர் சொல்லுவாங்க, இது அரசியல் சார்ந்த நிகழ்வு இல்லை, தேசப்பற்று. நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, நான் ஒரு இந்தியன் என்கின்ற உணர்வு இருப்பதனால் தேசப்பற்று நாங்கள் செய்கிறோம். இப்போ நீங்கள் கூட திருப்பி கேட்டீங்க, செழிப்புன்ற நாங்கள் செழிப்பை பற்றி பேசுகிறேன். தேவனுடைய ஊழியத்தை செய்கிற நாங்கள் அனைவரும் செழிப்பாக இருக்கிறோம். ஆனால் சொத்துக்களை ஏமாற்றிக்கொண்டு சேர்த்துக்கொண்டு ஆதிக்கம் வைத்திருக்கிற அந்த கும்பலிடமிருந்து எங்களை மீட்டு எடுக்க அன்று சொன்ன யாரும் காணாத எங்களை காணாவூருக்கு அழைத்து சென்றது போல
இன்னும் பல கண்கள் காண்கிற அளவு பாரத பிரதமர் அவர்கள் வெளிப்படையாக இருளில் அகப்பட்டு இருக்கின்ற இப்பேற்பட்ட ஜமீன்தார்கள் போல இருக்கிற அன்றைக்கெல்லாம் ஜமீன் சட்டம் இருந்தது, சொத்து குவிப்பு. அதே போல இந்த கிறிஸ்தவத்துக்கும் அதை கொண்டு வந்து மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக நாங்கள் வேண்டுவோம். சார், இஸ்ரேல் ஈரான் போர் வந்து பதட்டம் அதிகமாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் சமூக வலைதளங்களில் இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும் வந்து மாறி மாறி வந்து வசைப்பாடிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு என்ன தீர்வுன்னு நினைக்கிறீங்க? இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களும் சமூக வலைதளங்களில் ஈரானுக்கு ஒரு ஆதரவும் இஸ்ரேலுக்கு ஒரு ஆதரவும் வந்து கொடுத்துட்ருக்காங்க, முஸ்லீமும் கிறிஸ்டியன்ஸும். இது எப்படி பார்க்குறீங்க? நீ சொன்ன அதே வார்த்தை தான். நம்ம பிறப்பால் தேவனுடைய பிள்ளைகள், மதம் இனம் என்று உறுதிமொழி ஏற்று நீ வந்து உட்கார்ந்துட்டு நான் இன்னாருக்கு என்று சொல்லி ஒருவரை குறிப்பிடுவதில்லை. இருவருக்காகவும் நாங்கள் முழங்கால் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் சீக்கிரமாக ஒரு சமாதானத்தை கொடுப்பார். எங்களுடைய சுற்றறிக்கை ஏற்று பேராயர்கள், கேனன்மார்கள், பிஷப் கமிஷனர்கள், ரெவரண்டுகள், ஊழியர்கள் அனைவரும் அவர்கள் ஒரு திருச்சபையில் தேசியப்படி ஏற்றிய அவர்களுக்கும் 78வது ஆண்டு சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை சொல்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். ஆமென்.